கயல் சீரியல்ல கயல் வந்து எழில விட்டு பிரிஞ்சு போணும்னு நினைக்கிறது சரியா? தவறா? உங்களுடைய கருத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு எழில் வந்து கயல எவ்ளோ லவ் பண்றாங்க. சின்ன வயசுலேருந்து லவ் பண்றாங்க. அவ்வளத்துக்கு கயலையும், கயல் குடும்பத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர வந்து கயல் வந்து விட்டு போறது கஷ்டமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கயல் வந்து தேவையே இல்லாம இந்த ஜாதகம், ஜோசியம் இதெல்லாம் நம்பிக்கிட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும், நல்ல ஒரு காதலையும் அவங்க அவாய்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு பக்கம் நம்ம கையலுக்கும் எழிலுக்கும் ஃப்ரீ ஃபோட்டோ ஷூட் நடத்தியிருப்பாங்க இல்லையா? அப்ப நம்ம கையிலும் எழிலும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அது மட்டுமா நடந்துச்சு, நம்ம எழில் கூட தீபிகாவும் இருந்து ஃபோட்டோ எடுத்திருப்பா. அத ஆனந்தி பார்த்தா, ஆனந்தி என்ன பண்ணுவா அப்படின்னா, தீபிகாவும் எழிலும் எடுத்த ஃபோட்டோ அவ்வளத்தையும் டெலீட் பண்ணிட்டு, இப்பதான் தீபிகா வந்து பாப்பா ஃபோட்டோவ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுல, ஒரு ஃபோட்டோவும் இருக்காது. உடனே அவ என்ன பண்றா அப்படின்னா, தீபிகா சிவசங்கரிக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. நானும் எழிலும் ஃபோட்டோ எடுத்து அந்த ஆனந்தி அவ்வளத்தையும் டெலீட் பண்ணிட்டா. அதுவும் எனக்கே தெரியாம டெலீட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இத கேட்ட சிவசங்கரி பயங்கரமா கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம தீபிகா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கயலோட பிளானா தான் இருக்கும். கயல் வந்து எழில விட்டு பிரியற மாதிரியே தெரியல. நம்மளால ஏமாத்திட்டு இருக்க மாதிரி தெரியுது. கயல் நம்ம வழிக்கு வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி தீபிகா வந்து சிவசங்கரிடம் சொல்லவும், சிவசங்கரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் பாத்துக்கிறேன். கயல எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படி நம்ம கையில மிரட்ட போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இன்னொரு பக்கம் நம்ம கையில் வந்து எழில்ட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில கூட்டு போய் பேச முயற்சி பண்றாங்க. அப்பதான் சொல்றாங்க, சப்போஸ் எழில் உன்னைய விட்டு நான் பிரிஞ்சுட்டேன், உன்னைய விட்டு தூரமா நான் போயிட்டேன் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி நம்ம கையில வந்து எழில்ட்ட கேட்க எழில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேச்சுக்கு கூட நீ இந்த மாதிரி வார்த்தையை தயவு செய்து சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னால அதை தாங்கவே முடியாது. பேச்சுக்கு நீ சொன்னாலே அந்த வார்த்தையை கூட என்னால தாங்க முடியாது. உண்மையில அது நடந்துச்சு அப்படின்னா நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் வந்து கையல்கிட்ட சொல்றாங்க. ஆனா அந்த கையல் வந்து மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எழில் உன்னையவே நான் கல்யாணம் பண்ணிக்க போறது கிடையாது அப்படிங்கிறது மனசுல தான் சொல்றாங்க தவிர்த்து நம்ம எழில்கிட்ட ஓப்பனா நம்ம கையல் சொல்லவே இல்ல. ஓப்பனா நம்ம கையில் வந்து எழில்கிட்ட சொன்னா கூட நல்லா இருக்கும். எதுக்கு நம்ம கையல் இப்படி சொல்றா? எதுக்கு ஜாதகம், ஜோசியம்லாம் நம்பிட்டு இருக்கா? அது மட்டும் இல்லாம ஜோசியக்காரங்க சொல்றது பொய். ஜாதகக்காரங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எழில் கண்டுபிடிப்பாங்க. ஆனா நம்ம கையில் அது கூட சொல்லாம தான் இருக்காங்க. நம்ம எழிலுக்கு சிவசங்கரியை பத்தியும், தீபிகா பத்தியும் தெரிய வந்தால் மட்டுமே கதை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.